ஹாய் ஹலோ மக்களே, திஸ் இஸ் ராஸ்கதி. இன்னைக்கு நம்ம லீட் கோடில் ப்ராப்ளம் ஆஃப் த டே 2196 கிரியேட் பைனரி ட்ரீ ஃப்ரம் டிஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன்னு ஒரு 2D இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க. 2D இன்டீஜர் அரே அப்படின்னா ஒரு அரேக்குள்ளே நிறைய சப்அரேஸ் இருக்கும். இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் அரேலையும் ஒரு பேரண்ட்டு, சைல்டு, அதுக்கப்புறம் அது லெஃப்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்டீஜரில். ஸோ பேரண்ட்டில் பேரண்ட் நோடு இருக்கும், சைல்டில் சைல்டு நோடு இருக்கும். அண்ட் இஸ் லெஃப்ட் வந்து என்ன குறிக்குது அப்படின்னா அந்த சைல்டு நோடு வந்து பேரண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கா இல்லையா அப்படின்னு குறிக்குது. இஸ் லெஃப்ட் வந்து ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அந்த சைல்டு பேரண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். அண்ட் அப்படி இல்லை ஜீரோ இருக்குது அப்படின்னா சைல்டு வந்து பேரண்ட்டுக்கு ரைட் சைட் ஸ்டோர் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஒன்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த 2D அரே கொடுத்துருக்காங்களா, அதாவது ஒரு அரேக்குள்ள மல்டிபிள் அரேஸ் இருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 20 வந்து பேரண்ட் நோடு சைல்டு நோடு, அது இஸ் லெஃப்டா. ஸோ அந்த இதில் பார்த்தோம், அந்த ஃபார்மெட்டில் பார்த்தோம் அப்படின்னா 20 வந்து பேரண்ட் நோடு அண்ட் 15 வந்து சைல்டு நோடு. இஸ் லெஃப்ட் வந்து 1 இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கணும். ஓகே இருக்குது. அதேமாதிரி 20 பேரண்ட் நோடு, 17 வந்து சைல்டு நோடு அண்டு லெஃப்ட் வந்து 0 கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைடு இருக்குன்னு அர்த்தம். ஸோ 50 பேரண்ட் நோடு, அதோட சைல்டு வந்து 20 அண்டு இஸ் லெஃப்ட் வந்து 1 இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அண்ட் 50 பேரண்ட் நோடு, 80 வந்து சைல்டு நோடு அண்டு இஸ் லெஃப்ட் வந்து 0 அப்படின்னா ரைட் சைட் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். மறுபடியும் 80 வந்து பேரண்ட் நோடு, 19 வந்து சைல்டு நோடு அண்டு 1 வந்து இஸ் லெஃப்ட். ஸோ இது வந்து நம்ம லெஃப்ட் சைட் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு பைனரி ட்ரீயை கிரியேட் பண்ணி அதோட ரூட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா அண்ட் அது ரிட்டர்ன் தரணும். அதெல்லாம் பேசிக்கான ஐடியா. ரூட் வந்து எது அப்படின்னா 50. எப்படி ரூட் நோட நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரூட் நோட் தான் இருக்கிறதுலே டாப்பாக இருக்கும். அண்ட் அது வந்து எந்த ஒரு நோடுக்கும் சைல்டு நோடாக இருக்காது. அதெல்லாம் இருக்கிறதுலே பேரண்ட் நோடு, அது எதுக்கும் சைல்டு நோடாகவே ஆகாது. ஸோ இதை வந்து பேசிக்காக எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த அரேலேருந்து ஒவ்வொரு அரேவாக எடுப்போம். ஒவ்வொரு அரேவாக எடுத்து அதில் இருக்கிற எலமெண்ட்டான பேரண்ட் நோடுக்கு வந்து பி, சைல்டு நோடுக்கு சி, இஸ் லெஃப்ட் வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து எடுக்கிறோம். ஸோ 20 வந்து இந்த இடத்துல வந்துடும். பி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 20, ஏன்னா ஃபஸ்ட் அரே எடுக்கிறதில்ல. ஃபஸ்ட் அரே நம்ம எடுக்கிறோம். அதில் பி இஸ் ஈக்குவல் 20 அண்டு சி வந்து சைல்டு நோடு 15 அண்ட் அது வந்து இஸ் லெஃப்ட் வந்து 1 இருக்குது. இஸ் லெஃப்ட் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் சைட் ஸ்டோர் பண்ணுறோம் அந்த சைல்டை. ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட் நோடு வந்து ஒரு நோடில் வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோமா, அப்படி க்ரியேட் பண்ணல. ஸோ அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட் நோடை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி அண்டு அதுக்கு வந்து ஒரு அட்ரஸ் கிடைக்கும். அந்த அட்ரஸ் என்ன அட்ரஸ் தான் ட்ரீ நோடு. ஓகேவா. அதுக்கப்புறம் சைல்டு நோடு வந்து ஒன்று இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். சைல்டு நோடு இங்கே ஆல்ரெடி இல்லவே இல்லை. ஸோ அதை க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணால் அதுக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்கும், அதுதான் பி. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, 17 மறுபடியும் 20ன்னு ஒரு பேரண்ட் நோடு இருக்குது. ஆல்ரெடி 20 பேரண்ட் நோடு இருக்கிறதுனால அதோட அட்ரஸ் எடுத்து நம்ம இந்த பேர்னு ஒரு வேல்யூக்கு கொடுத்துருந்தோம். பேர் தான் ட்ரீ நோடு. ஸோ அதுக்கு வந்து அந்த அட்ரஸை கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் சைல்டு என்ன இருக்குது, சைல்டு வந்து 17 வருது. 17 ஏதாவது ஒரு நோடு இருக்கா, 17 ஒரு நோடு இல்லை. ஸோ அந்த நோடை க்ரியேட் பண்ணிடுவோம். 17 அப்படின்னு ஒரு சைல்டு நோடை க்ரியேட் பண்ணிக்கிறோம். நம்ம என்னென்ன சைல்டு நோடெலாம் பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன சைல்டு நோடு வந்துச்சு, 15. ஸோ 15 ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 17 இந்த சைல்டு நோடை ஸ்டோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 15 ஒரு நோடு வருது. 15 ஆல்ரெடி அது நோடு இருக்கா, இல்லை. ஸோ 15 ஒரு நோடை வந்து க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதில் என்ன சைல்டு நோடு இருக்குது, 20ன்னு ஒரு சைல்டு நோடு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது அட்ரஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இந்த 20யை வந்து சைல்டு நோடு குரூப்பான இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். ஏன்னா சைல்டு நோடு இப்போ தான் 20ன்னு ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் 15 மறுபடியும் அதே தான் வருது. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த நோடை க்ரியேட் பண்ணுறோம், அதோட அட்ரஸ் மட்டும் எடுத்துப்போம். அண்ட் 18 வந்து புதுசாக ஒரு சைல்டு நோடு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 18 ஒரு நோடை ஃபஸ்ட்டு புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனால 80யை வந்து நம்ம ஒரு நோடை க்ரியேட் பண்ணி அதோட அட்ரஸ் க்ரியேட் ஆகிரும். அண்ட் அதை வந்து நம்ம சைல்டு நோடு குரூப்புக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு 18 ஒரு நோடு, ஆல்ரெடி 18 ஒரு நோடுக்கு அதோட அட்ரஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 19 ஒரு நோடு இருக்கா, 19 ஒரு நோடு இல்லை. ஸோ அதுக்கு வந்து 19 ஒரு நோடை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதோட அட்ரஸ் ஒன்று க்ரியேட் ஆகிக்கிறோம், ட்ரீ நோடுன்னு. ஸோ இது வந்து சைல்டு நோடா, அண்ட் இந்த சைல்டு நோடு குரூப்பில் இதையும் ஆட் பண்ணிக்கிறோம் 19 அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா நோட்ஸையும் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கேற்ற மாரி அதோட சைல்டு நோட்ஸும் அசைன் பண்ணிட்டோம். சைல்டு நோட்ஸ் வந்து எப்படி அசைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேருக்குள்ளே இந்த அட்ரஸஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பேரண்ட்குள்ளே வந்து இந்த நோடோட அட்ரஸ் ஸ்டோர் ஆகியிருக்கும். நம்ம இந்த ஆரோ சிம்பிள் போட்டு லெஃப்ட்னு கொடுத்தோம்னா அது லெஃப்ட் சைட் ஸ்டோர் ஆகும். அண்ட் ஆரோ சிம்பிள் போட்டு ரைட் சைடு கொடுத்தோம் அப்படின்னா ரைட் சைட் ஸ்டோர் ஆகும். அண்ட் எதை ஸ்டோர் பண்ண போகிறோம்,
சைல்டாக எந்த வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வந்து அந்த பேரண்ட்டுக்கு சைல்டாக நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ரூட் கண்டுபிடிக்கிறோம். ரூட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு குரூப் வச்சுருக்கோம்ல, ஒரு கலெக்ஷனாக வச்சுருக்கோம்ல, என்னென்னலாம் சைல்டு நோடாக வந்துச்சு, எந்தெந்த நோட்ஸ்லாம் சைல்டு நோடாக வந்துச்சுன்னு நம்ம அங்கே ஒரு கலெக்ஷன் மாதிரி வச்சுருக்கோம்ல, இதில் வந்து செக் பண்ணுறோம். எந்த நோடு வந்து பேரண்ட் நோட்லேருந்து மிஸ் ஆகுது அப்படின்னு. அதாவது எந்த பேரண்ட் நோடு வந்து இதில் இல்லை அப்படின்னு செக் பண்ணுறோம். ஏன்னா ரூட் நோடு வந்து சைல்டு நோடாக இருக்காது. ஸோ அதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு 20ன்னு ஒரு நோடு இருக்கா இங்கே? ஆமாம். 20 வந்து இதில் பேரண்ட் நோடு. பட் இங்கே வந்து சைல்டு நோடாக இருக்குது. ஸோ அப்போனா இதை எடுத்துக்க முடியாது. மறுபடியும் 20 தான் வருது. அதுக்கப்புறம் 15 வருது. 50 நோடு இங்கே இருக்கா? இல்லை. அப்போனா இதெல்லாம் நம்ம ரூட் நோடுன்னு எடுத்து அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ரூட் நோடுன்னு எடுத்து அதோட அட்ரஸும் நம்ம எடுத்துக்கிறோம் அண்ட் அதை வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேப்னு ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு அன்ஆர்டர்டு மேப்பை நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர் அண்ட் இன்னொரு சைடு வந்து அந்த அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ட்ரீ நோடு வந்து ஒரு டேட்டா டைப்பு. இதோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால. அண்ட் இன்டீஜரில் வந்து அந்த நோட்ஸோட வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு அன்ஆர்டர்டு மேப்பும் கிரியேட் பண்ணுறோம். இன்னொரு அன்ஆர்டர்டு மேப் வந்து எதுக்குன்னா இந்த சைல்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நம்மளால் ரூட் நோடு வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த சைல்டில் இருக்கா இல்லையா, இல்லைன்னா நம்ம வந்து அது ரூட் நோடாக எடுத்துக்கலாம். ஸோ சைல்டுன்னு ஒரு மேப்பை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதான் இதுக்கான கோடிங். இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த அரேயோட சைஸ் எடுத்துக்கிறோம். அந்த 2D அரேயோட சைஸ் என்ன அப்படின்னு என்ன ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அண்ட் அன்ஆர்டர்டு மேப் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இன்டீஜர் டேட்டா டைப்பு. இன்னொரு டேட்டா டைப் வந்து அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ட்ரீ நோடு ஸ்டார். இதோட பேர் என்ன? எம்பி மேப்பு, நார்மல் மேப் அப்படின்னா நான் எம்பின்னு போட்டு வச்சுருந்தேன். அண்ட் இன்னொரு அன்ஆர்டர்டு மேப் கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து என்ன ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா சைல்டு நோட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறோம். எதெல்லாம் சைல்டு நோட் ஆகுதோ அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த மேப்பை கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து 2 டேட்டா டைப்பும் இன்டீஜர் தான். ஏன்னா ஒரு சைடு வந்து என்ன வேல்யூ வந்து அதை ஸ்டோர் பண்ணுவோம், இன்னொரு சைடு வந்து அது அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஸ்டோர் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன் ஒரு அரே இருக்குல்ல, அதுலேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக பிரித்து எடுக்கிறோம். ஸோ ஒரு ஃபார் லூப் அது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த 2D அரேயோட சைஸ்க்கு கீழே இருக்கிற மாதிரி செட் பண்ணுறோம் அந்த ரேஞ்ச் வரைக்கும். அண்ட் ஒவ்வொரு வேல்யூஸாக எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா டி அந்த ஐத்து அரே அப்படின்னா ஃபஸ்ட் அரேவா செகண்ட் அரேவா, அதாவது 0th அரேவா, ஃபஸ்ட் அரேவா, செகண்ட் அரேவா, தேர்ட் அரேவா, இல்லை 4th அரேவா, இந்த மாதிரி எந்த அரே அப்படின்னு எடுக்கிறோம். அண்ட் அதோட 0th பொசிஷன்னா இப்போ இந்த அரேயில் 0th பொசிஷன் வந்து என்ன? 20 தான் பேரண்ட் நோடு. ஸோ அது வந்து பீனு ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி சைல்டு வந்தோட பொசிஷன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் தான் சைல்டு. ஸோ அது வந்து சீக்கிரம் ஸ்டோர் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் பொசிஷனில் வந்து என்ன இருக்கும்னா அது லெஃப்டா ரைட்டா 1 அப்படின்னா அது வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். இதுவே இஸ் லெஃப்ட் வந்து 0னா அது ரைட் சைடு இருக்கும். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இஸ் லெஃப்ட். இப்போ இந்த ட்ரீ நோடு பேர் அப்படின்னா என்னென்னா ட்ரீ நோடுன்னு ஒரு பேரண்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணி வச்சிருந்தேன். இந்த பேரண்ட்டில் தான் நான் ட்ரீ நோடோட அட்ரஸ்லாம் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ ட்ரீ நோட் ஸ்டார் பேர். அண்ட் அதை வந்து நம்ம அந்த மேப்பில் செக் பண்ணுறோம். நார்மல் மேப்பில் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ நார்மல் மேப்பில் வந்து ஆல்ரெடி இந்த நோடு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். அதுக்கு வந்து மேப்பு டாட் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் அதில் வந்து அந்த பேரண்ட் வேல்யூவை கொடுத்து இந்த ஆல்ரெடி இந்த மேப்பில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா அது வந்து மேப் டாட் எண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்துடும். ஸோ அப்படி வரலன்னா நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணல அதுக்கான ட்ரீ நோட. அதனால் பேரண்ட்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். பேரண்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ ட்ரீ நோடு பி வந்து வேல்யூ நியூ ட்ரீ நோட்னு கொடுத்தோன்னா புதுசாக ஒரு ட்ரீ நோட் கிரியேட் ஆகி அதோட அட்ரஸ் வந்து பேர்னு இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிரும். அண்ட் அந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற அட்ரஸை வந்து மறுபடியும் நம்ம இந்த மேப்பில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். இந்த வேல்யூ வந்துச்சுன்னா இதுதான் அட்ரஸ் அப்படின்னு. ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் டைம் இதே வேல்யூ வரும்போது ஈஸியாக அதுக்கான அட்ரஸ் எடுத்துப்போம். இதுவே இந்த வேல்யூ ஆல்ரெடி மேப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த பார்னு வேரியபிள்குள்ளே இந்த மேப்பில் இருந்து அந்த அட்ரஸ் எடுத்துப்போம். மேப்பில் இந்த வேல்யூக்கு அட்ரஸ் என்ன அப்படின்னு அதோட அட்ரஸ் எடுத்து பார்னு இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சைல்டுக்கும் சேம் ப்ராசஸ் தான். சைல்டுக்கு எதில் ஸ்டோர் பண்ண போகிறேன் அந்த அட்ரஸை அப்படின்னு நம்ம ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணணும். ட்ரீ நாட் ஸ்டார் சைல்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் மேப்பில் வந்து ஃபைன் பண்ணுறேன். இந்த சைல்டு நோடு வந்து ஆல்ரெடி மேப்பில் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா எண்ட் ஃபங்க்ஷன் வழியாக இல்லைன்னு வந்துடும். தென் இந்த சைல்டு வேரியபிள்குள்ளே நான் புதுசாக ஒரு சைல்டு நோடை க்ரியேட் பண்ணுறேன். சைல்டு நோடை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ ட்ரீ நோட் சியில் வந்து அந்த வேல்யூ இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம புதுசாக ஒரு ட்ரீ நோடு க்ரியேட் பண்ணுறோம் சைல்டுக்கு. அண்ட் அதோட அட்ரஸை வந்து சைல்டுன்னு இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் என்னவோ அதை வந்து மேப்பில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ வந்தால் இதுதான் அதுக்கான அட்ரஸ் அப்படின்னு சேம் வித் பேரண்ட்டில் பண்ண மாதிரி. இதுவே எனக்கு ஆல்ரெடி அந்த சைல்டு நோடு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த நோடு வேல்யூவை வந்து
மேப்ல பார்ப்போம். மேப்ல பார்த்து அதுக்கான அட்ரஸ் என்னவோ அத வந்து சைல்டுன்னு இந்த வேரியபிள்ல எடுத்துப்போம். இப்ப அது லெஃப்ட்ல இருக்கா, இல்ல ரைட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்றது வந்து இஸ் லெஃப்ட் வந்து 1ஆ இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். இதுவே 1ஆ இருந்துச்சுன்னா, நம்ம பேரண்ட்க்கு லெஃப்ட் சைடு இந்த சைல்ட வந்து ஸ்டோர் பண்றோம். அதாவது இந்த சைல்ட் நோட வந்து ஸ்டோர் பண்றோம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம இந்த பேரண்ட் நோடு இருக்குல்ல, ஸோ அந்த அட்ரஸோட ரைட் சைடு வந்து இந்த சைல்டு நோட ஸ்டோர் பண்றோம். அதாவது இந்த சைல்டோட அட்ரஸ வந்து ஸ்டோர் பண்றோம். ஃபைனலா நம்ம வந்து சைல்டு மேப்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, எல்லா சைல்டையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ எதெல்லாம் சைல்டு நோடுக்கு வேல்யூவா வருதோ, அது எல்லாத்தையுமே நம்ம இந்த சைல்டு மேப்குள்ள ஸ்டோர் பண்ணுவோம். எம்பிசிஹெச்ன்னு. ஸோ இதுக்குள்ள வந்து எல்லா சைல்டு நோட்ஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணிருவோம். அதாவது இப்போ வந்து எனக்கு சைல்டு நோடா 15 வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 வந்து 1 அப்படின்னு ஸ்டோர் ஆயிரும். 15 அண்ட் ஒரு சைடு வந்து 1. அதுக்கப்புறம் 17 சைல்டு நோடு வந்துச்சுன்னா 17 ஒரு சைடு 1 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இதே 20 வந்துச்சு அப்படின்னா 20ன்னு ஒரு சைல்டு நோடு அண்ட் அதுக்கு பக்கத்துல 1 அந்த சைல்டு மேப்குள்ள ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் 18 சைல்டு நோடு வந்துச்சு அப்படின்னா 80 1, 19 வந்துச்சுன்னா 19 1 அப்படின்னு இந்த சைல்டு மேப்குள்ள ஒவ்வொரு வேல்யூவா ஸ்டோர் ஆகும். அண்ட் அது எத்தனை வாட்டி அக்கர் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம பிளஸ் பிளஸ் போட்டதுனால எத்தனை வாட்டி அக்கர் ஆகிருக்குன்னு காட்டும். இதுவே ஒரே சைல்டு நோடு 2 வாட்டி வந்துச்சுன்னா நம்ம அந்த மேப்ல வந்து 2 அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ரூட் கண்டுபிடிக்கணும். ரூட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூட்டோட அட்ரஸ் என்னன்னு எடுக்கிறோம். ரூட்டோட அட்ரஸை வந்து ரூட்னு ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ அதனால ட்ரீ நோட் ரூட் அண்ட் இதுக்கு வந்து ஃபார் லூப் போடுறோம். ஏன் ஃபார் லூப் போடுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பேரண்ட் நோடையும் நம்ம எடுக்கணும்ல. ஒவ்வொரு பேரண்ட் நோடா எடுத்து நான் இந்த சைல்டு மேப்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றேன். அதுக்கு தான் சைல்டு மேப்பு. அண்ட் அதில் வந்து ஃபைண்ட் ஃபங்க்ஷன் போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த பேரண்ட் நோடு வந்து இந்த சைல்டு குரூப்புக்குள்ள இருக்கா, அதாவது சைல்டு மேப்குள்ள இருக்கா அப்படின்னு. ஏன்னா சைல்டு மேப்குள்ள வந்து நம்ம எதுலாம் சைல்டு நோடா வருதோ அதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சப்போஸ் ஏதாவது ஒரு பேரண்ட் நோடு வந்து சைல்டு நோடுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது ரூட் கிடையாது. அதுவே நம்ம சைல்டு மேப்குள்ள வந்து பேரண்ட் நோடு இல்லை அப்படின்னா அதுதான் ரூட்டு. அதனால அப்படி இல்லை, நம்ம வந்து எந்த பேரண்ட் நோடு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா எண்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு அடுத்து வந்துடும். எண்ட் ஃபங்க்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ரூட்னு அந்த அட்ரஸ்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுறோம். என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த நோடோட அட்ரஸ் வந்து ரூட்டோ அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த லூப் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னா 0th அரே வந்து இந்த அரே அண்ட் இதில் 0th பொசிஷன் தான் பேரண்ட் நோடு. ஸோ 20 வந்து சைல்டு நோடில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவேன். சைல்டு நோட்டை இருக்குது, அதாவது சைல்டு மேப்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ வரும். ஸோ அது வந்து எண்ட் ஃபங்க்ஷன் ஆகாது. அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகி நம்ம இந்த அரேக்குள்ள வரும். இந்த அரேல பேரண்டோட என்ன சேம் 20, அது வந்து சைல்டு மேப்ல இருக்கா, சைல்டு மேப்ல இருக்கு. ஸோ அப்படின்னா இது எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் 15 வரும். 50 பேரண்ட் நோடு வந்து இந்த சைல்டு மேப்குள்ள இருக்கா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்றோம். சைல்டு மேப்குள்ள இல்ல அப்படின்னா நமக்கு எண்ட் ஃபங்க்ஷன் வந்துடும். எண்ட் ஃபங்க்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இந்த நோடெல்லாம் கிரியேட் பண்ணி இதோட அட்ரஸை வந்து ஒரு மேப்குள்ள ஸ்டோர் பண்ணோம்ல, நார்மல் மேப்னு. ஸோ அந்த மேப்குள்ள வந்து இந்த வேல்யூ அனுப்புறேன். இந்த மேப்குள்ள வந்து எப்படி அனுப்புறோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனு, அதோட ஐத்து அரேனா இந்த அரே அண்ட் அதில் 0th பொசிஷன் தான் இந்த பேரண்ட் நோட பொசிஷன். ஸோ இதை வந்து நான் இந்த மேப்குள்ள அனுப்புறேன். இந்த மேப்குள்ள அனுப்பி இதோட அட்ரஸ் என்ன அப்படின்னு எடுக்கிறேன். அதை வந்து நம்ம ரூட்டுன்னு இதுக்குள்ள ஸ்டோர் பண்றோம். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண நார்மல் மேப்குள்ள எல்லா நோட்ஸோட அட்ரஸும் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம இந்த வேல்யூவை மட்டும் கொடுத்து அந்த மேப்ல இருந்து அட்ரஸை வந்து ரூட்குள்ள ஸ்டோர் பண்றோம். ரூட்குள்ள ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆல்ரெடி இன்னைக்கு இப்போ ரூட் கிடச்சிட்டா, ஸோ இந்த ஃபார் லூப்பை வந்து பிரேக் பண்ணிட்டு வெளியில வரேன். ஸோ பிரேக் ஃபங்க்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரூட் கிடச்சோடனே இந்த ரூட்டை வந்து ரிட்டர்ன் கொடுக்குறேன். அப்படி ரிட்டர்ன் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு எல்லாம் ஆர்டர் பையாக வரும். ஆர்டர் பை எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூட் நோட்லேருந்து ஆரம்பிக்கும். ரூட் நோட் என்ன 15 ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் லெஃப்ட்லேருந்து ரைட்டு தானே நம்ம எப்போவுமே அவுட்புட் எழுதுவோம். ஸோ 50, அதுக்கப்புறம் 20, அப்புறம் 80, அப்புறம் 15, 17, 19 அப்படின்னு எனக்கு வந்து அவுட்புட் வந்துடும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதை ரன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. அண்ட் அவ்வளோதான். இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய டிஎஸ்ஐ கண்டென்ட்ஸ், எஜுகேஷன் ரிலேட்டட், டெக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போடலாம் இருக்கும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வேற என்ன கண்டென்ட்ஸ்லாம் நம்ம வீடியோவாக போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. திஸ் இஸ் யர் ஆஸ்காதி, சைனிங் ஆஃப்.